வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து 60வது வயசு பிறந்த நாளுக்கு போயிருந்தோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் அவங்க பிறந்த நாளை மட்டும் பார்க்க போகிறதில்ல, சில விஷயம் வந்து நிறைய இருக்குது. பாருங்கள், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஒரு 60வது வயசு பிறந்த நாள் தானே அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருக்காதுங்க. ஏன்னா 60வது வயசில் தான் உங்களுக்கு எல்லாருமே எல்லா விஷயமும் கற்றுக்குன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் முக்கியமாக கேக்கு வெட்டி கொண்டாடணுன்றது என்னுடைய உண்மையாகவே நம்பிக்கை. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்களுடைய அனுபவம் பெரிய அனுபவமாக இருக்கும். அவங்கள விட எனக்கு கொஞ்சம் வயசு கம்மி தான், இருந்தாலும் அவங்க சொல்கிற ஒரு விஷயமும் அப்படியே நடக்குது. நிறைய விஷயம் அவங்கள சொல்லும்போது நான் அதையே கேட்டுப்பேன் அப்படியே. ஏன்னா நாம் வந்து அனுபவசாலி கிடையாது. அவங்க படிப்புலையும் சரி, அறிவாளித்தனத்துலேயும் சரி சூப்பராக இருக்காங்க. இவங்கள வாழ்த்துறதுக்காகவே நான் அன்றைக்கி போயிருந்தேன். நான் வந்து வாய்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து இவங்களுடைய நட்பு கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து நம்மளுக்கு யாரும் சொந்த பந்தங்கள் அதிகம் இல்லாட்டாலும் ஃப்ரெண்டுங்க சைடில் நிறைய பேர் வந்து ஊக்குவிப்பாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இவங்க சொன்னால் அது கரெக்டான்றதுனால அதை நான் கரெக்டாக அப்படியே ஏற்றுப்பேன். மிகப்பெரிய சந்தோஷம் இவங்க பிறந்த நாளுக்கு போனது. எல்லோரும் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தினாங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. ஜாலியாக ஃபன்னாக போச்சு. அவங்க பக்கத்தில் நாங்கள்லாம் லேடிஸ் அன்றைக்கவே அவங்க ஹஸ்பண்ட் வந்து தனியாக ஒதுங்கி நிற்கிறாங்க. அவங்க தம்பிலாம் வந்து நல்ல பாடகர், நல்லா பாட்டு பாடுவார். அதெல்லாம் பாடி நல்லா வாழ்த்துனாங்க. ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் பார்ப்பீங்கன்னு. பாருங்கள், இது இந்த பார்க்கில் வந்து புத்தர் சிலை 1-2லாம் கிடையாதுங்க. என்னால் எண்ணவே முடியாது, அவ்வளோ இருக்குது. ஒரு சிலையும் வந்து யாராவது தவறிட்டாங்கன்னா அந்த பம்மியில் வந்து அந்த ஞாபகார்த்தமாக செஞ்சு வைப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்கு பின்புறத்தில் வந்து நான் அதை சரியாக வீடியோ எடுக்கலை. அதை ஒரு பொட்டி மாதிரி ஒன்று செஞ்சு அவங்களுடைய அஸ்தி அதில் வச்சுட்டு காலம்புறா பாதுகாக்கிறதுக்கு அது பணம் கட்டுவாங்க பொழுது வருஷம். இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அங்கே பெருக்கிறதும் அங்கே க்ளீன் பண்ணுறது நல்லா அழகாக பார்த்துக்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன். பாருங்கள் மக்களே, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த ஃபம்மியில் வந்து 3 பேர் இல்லை போல இருக்குது. அதனால் 3 லைனாக வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் வசதிக்கு தகுந்த மாதிரி நல்லா ஷெட்டு போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வச்சுருக்காங்க. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. நானும் சரி வீடியோ எடுக்கும்போது 1-2 தான் இருக்கும், இல்லை 100-200 இருக்கும்னு பார்த்தா எனக்கு காலையே வலி எடுத்துச்சு சுற்றி. அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி, என்னடா இது இவ்வளோ வச்சுருக்காங்க, நம்ம பிள்ளைங்களோட எல்லாம் சேர்ந்து வந்திருக்கணும், ஒரு நாளைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டேன். பாருங்க மக்களே, உண்மையாகவே இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இது காண கொள்ளாத ஒரு காட்சி. ஒரு புத்தர் சிலை பார்த்தாலே நம்மளுக்கு அமைதியாகிடும். இந்த புத்தர் சிலையெல்லாம் 1-2 பார்க்காம நான் அவ்வளோ பார்க்கவே எனக்கே அப்படியே பேச்சுக்கே இடம் கிடையாது. யாருக்கிட்டையும் நான் சரியாக பேசவும் இல்லை. நேராக போனேன், பாருங்க, நான் மாட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா அவங்களாம் குரூப்பாக பேசிக்கின்னு சந்தோஷமாக ஜாலியாக தான் இருந்தாங்க. நானும் ஜாலியாக தான் இருந்தேன். ஆனால் இந்த புத்தர் சிலையெல்லாம் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி மௌனமாகவே ஆயிடுது. நல்லா சுற்றி பார்த்த மக்களே. நான் போயிட்டு வாரம் பூரா வேலை செஞ்சு அந்த ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்கிற நாளில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இது பொதுமக்களும் வந்து பார்வையிடுறதுக்காக நிறைய பேர் வராங்க. சனி ஞாயிறில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க போல இருக்குது. மற்ற நாளில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது வந்து எவரிக்கு அந்த பக்கம், எவரிக்கு கொரபேசோனுக்கு அந்த பக்கங்க. இது ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். கரைசனர் பக்கத்தில் இது. நல்லா இருந்ததுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க இஷ்டப்பட்ட கேம் விளையாடலாம். இது வந்து கேரம் போர்டு இருக்குது பாருங்கள். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க ஒரு 18 வயசு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பல்லாங்குழி. அந்த பசங்களுக்கு வந்து அது என்ன கேம்னு கூட தெரியல, அது வேறு எதுவும் பேர் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இது வந்து நம்ம பாரம்பரியமான விளையாட்டு தான் இது, இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கன்னு. அப்புறம் இரும்பு குண்டு, பெரியவங்களாம் வந்து இரும்பு குண்டு விளையாடினாங்க. பெரிய கோழி குண்டு தூக்கி போட்டு விளையாடுங்க இல்லையா, அது மாதிரி விளையாடினாங்க. எல்லாத்தையும் பார்த்து நல்லா சந்தோஷமாக இருந்தது மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததில் நானும் வந்து வீடியோ பார்த்துட்டு சரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு விட்டுடலான்னு பார்த்தேன். இருந்தாலும் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கணும். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க போனால் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன்.
பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். அன்றைக்கி ஒரு நாள் போனதே தெரியல. வீட்டுக்கு வரும்போது நான் நினச்சினே வந்து அதுக்காட்டி டைம் கரெக்டாக ஓடி போச்சு. மறுநாள் வேலைக்கு போகணுன்னு வந்துட்டேன் மக்களே. நீங்கள் போனீங்கன்னா காலையில் போயிடுங்க. காலையில் போனீங்கன்னா அங்கே எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ பெரிய இடம்லாம் என்னால் சுற்றி பார்க்க முடியல. அப்புறம் ஃபேமிலிலாம் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துனாங்க. அவங்க பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, அவங்க நடு பொண்ணு எல்லாருமே அவங்க ஃபேமிலி அப்படின்னு நின்று ஃபோட்டோ எடுத்துனாங்க. நாங்களும் எடுத்துக்கணும். ஓகே மக்களே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஓகே, பாய்.